Hey hello guys, now with this one video we're starting just immediately என்ன பார்க்க போறோம்னா இது ஒரு ஃபன் வீடியோ கலெக்ஷனாக இருக்க போது. ஓகே, இதுவும் பேசாம we can just enter into the video. அபிராமி தாளாட்டும் சாமி அதுவும் உனக்கு புரியுதா? சிவகாமி சிவலினியும் மாறியே அதுவும் உனக்கு தெரியுதா? மடிலாலியோ குத்து போடு சில கிழமை பம்பால கடி மூஞ்ச பாருங்கடா, மூஞ்ச பாருங்கடா. அபிராமி தாளாட்டும் சாமி. யாரா இங்க அரசு? யாரா இங்க அரசு? ஒரே நடத்துவீங்க. அப்ப நீ அரசா? அப்ப நீ அரசா? அப்ப நீ அரசா? நீ அரசு இல்ல, பூ அரசு. அப்பா பேரு புங்காவனம். அப்ப யார் தாண்ட அரசு? நீ அரசா? நீ அரசா? அப்ப நீ அரசா? யார் அரசு? நீ அரசா? அப்போ நீதான் அரசா? யாரா சொல்லி தொலைங்கடா. சொல்ல மாட்டீங்களா? நானே கண்டுபிடிக்கிறேன். யார் தலை சூடா இருக்கோ அவன் தாண்டா அரசு. ஓ, அப்போ நீதான் அரசா? அரசு நீ யாரு எனக்கு தெரியாது, நான் யாரு உனக்கு தெரியாது. சாரிப்பா, அப்ப இன்ட்ரோடியூஸ் ஆயிப்பா. அரசு நீ இந்த ஊருக்கே பெரிய மாசா இருக்கலாம், ஆனா புத்தருக்கு பயப்படாத. என் முன்னாடி தூசு. யார் நீ? எதுக்கு இங்க வந்து கத்திருக்கிறேன்? நான் தான் திருமலை. என்னடா பண்ற? காலர் வந்து சிகரெட் எடுக்கிறேன்னா வர மாட்டேங்குன்னா ஆயிடா பாதி டைம் பண்றேன்னு சொல்லிட்டு 2 ரூபாய் சிகரெட்டை வேஸ்ட் பண்ணிட்டா. திருமலை தெரியும்பா. கூலி புரிந்தா புறா வீட்டுல ஒரே டிப்ரெஷனா இருக்கா கர்மா. இதெல்லாம் பார்த்தாதான் ஒரு செழிப்புமா இருக்கு. அதை விடுங்கடா, ரீல்ஸ் பாருங்க. ரொனால்டோ உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து அவர் வந்து விளையாண்டு கொண்டு இருக்கும்போது தான் தெரிவிக்கப்படுது. அப்போ அரங்கம் முழுக்க வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை பிறந்த மகிழ்ச்சி அவர் எப்படி கொண்டாடுவார் அப்படின்னு உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த மைதானம் முழுக்க அவர் ஒருவரை ஓடி அந்த பந்தை வந்து இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்துக்கு கொண்டு போய் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்துக்கு கொண்டு போய் அந்த கோலை அடிக்கிறார். என்ன சொல்ல வரனா, ஒரு குழந்தை எப்படி ஒரு தகப்பன் தாளாட்டு வரும் அது மாதிரி அந்த உலகத்தை போய் அந்த பந்தை வந்து அவர் தாளாட்டி கொண்டு போய் அந்த கோலை வந்து சொல்றாரு. கிரக டிப்ரெஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். இங்க வர்றா அதெல்லாம் எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்க. எந்திரிச்சு போடா போல. ரீல்ஸ் பாக்குறதா உங்களோட டிபார்ட் எனக்கு அனுப்பிட்டு இப்ப ஏன்டா கூட சேர்க்கறீங்க? கூலி புரிந்தா. வணக்கம் யூடியூப் ரிலேட்டிவ்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருந்த விஷயம் உண்மைதான். எனக்கும் அவங்களுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம பேஜில் கேட்கப்பட்ட வீடியோ வரல, இன்னும் எடுக்கவும் முடியாது. எனக்கு இந்த விஷயம் எப்படி ரிவீல் ஆச்சுன்னா, இவங்க மார்க்கெட் போயிட்டு மஞ்சள் வாங்குறேன்னு சொல்லிட்டு மஞ்சள் பாய்ஸ் படத்துக்கு போகிறது, அது என்னோட கேர்ள் பெஸ்டி கூட. இது வந்து இயற்கைக்கு ஓகேவா? என்ன அம்மா குட்டி, நான் தான் பிரேக்கப்ல பண்ண போறேன்னு சொன்னேன்ல. இப்பயே இருக்க வேலைக்கு ஆகும். இது ஃபர்ஸ்ட் எபிசோடு. அதுதான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு 3 மாசம் அங்க போயிட்டு நான் பேசுற வீடியோக்கெல்லாம் அழுது ரிப்பே வீடியோ போடு. கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பைக் வாங்கணும், நகை வாங்கணும்ன்றல அழுக வருதா? அப்படியே அழுதுட்டு உங்க அம்மா அவங்களே வந்து கமெண்ட்ஸ்ல கதருவாங்க, அண்ணா நீ எப்ப சேருவீங்கன்ட்டு. அப்ப சேர்ந்த வீடியோ போடுவோம். யூஸ் பார்த்தோம். ஷார்ட்ஸுக்கு கேப் ஃபில் பண்ணும்ல, அழுது அழுது மூஞ்சி வீங்கிற மாதிரி. போகும் பெண்கள் தேகம் எங்கும் வீசாதோ, விட்டு விட்டு போரும் கூடல் வெள்ளமாக வணக்கம் சுடுது.
செத்தவன கூட விட மாட்டீங்களா டேய்? எதுக்கு இந்த குருதான் இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கா? அதான் லீசா. அவள்கிட்ட தான் கேட்கணும்னா அதான் ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன? அதுவும் 6 மிஸ்டு கால். இப்ப எதுக்கு போன் எடுக்கிறீங்க? அவ வீட்டுல கக்கூஸ் அடிச்சிருக்கான் போய் கழுத்து. எதுக்கு இப்ப சிரிக்கிற? எதுக்கு என்ன அமைதி பண்ற நீனு? பாக்க என்ன வர்க்குன்றதுனால வழியுது தொட. என்ன நடக்கிறதுக்கு நீ பார்க்காத. பேசி கலப்பிக்கிறோம். ஆமா லீசா. சூப்பர். ஆமா சேட்டே. கேட்கட்டும் என்ன இப்போ? ஓகே கண்டிப்பா நான் என்ன அப்படியே பிரகாசமா ஜொல்லிக்குது மூஞ்சி அவள்கிட்ட பேசணுனே. அந்த பொண்ணு பேசணும் கல்யாணம் இது சொல்லவே இல்ல. என்கிட்ட போன் கொடுத்துருக்காங்க விஷ் பண்ணிருந்திருப்பல அவளுக்கு. சரி ஓகே கல்யாணத்துக்கு என்ன மாதிரி சாரி கட்டலாம்? சரிவா நம்ம கடைக்கு போலாம். எனக்கு ஒரு ஹீல்ஸ் வாங்கி கொடு. தங்கச்சி பக்கத்துல நிக்கிறப்ப ஹைட்டா தெரியணும்ல. என்ன இப்படி சொல்ற? உனக்கு ஒரு தங்கச்சி இல்லாத போய் அவதான் தீர்த்து வைக்கிறா. சரி வா வா நானும் தொலை போனா நிக்க போறேன். பொங்கல் வழி கிளம்புடா. நான் போனதுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி அந்த பொண்ணு கையில குடசல் கொடுக்குறத பார்த்தேன். கழுத்துல லேசா கழுத்துல கத்திய பண்ற என்னடா சிலுங்குற? அப்போ என்ன அடிப்பியா? சொல்லுடா என்ன அடிப்பியா? ஆமா ஆமா எதுக்கு நீ இப்படி பேசுற? ஓ அப்ப என்ன அடிப்ப அப்படிதானே? டேய் என்ன பண்ற? உடனே இல்ல நீ தானே சொன்ன அடிப்பட்டு வா. டேய் யாரா பைத்தியம் முடிச்சுட்டான் அவனுக்கு? டேய் நல்லா பார்த்து சொல்லு. இவனால வாலிட்ட பிரச்சனை பண்ணா? எது ஏன் இல்லையா? டேய் இவன் செக்ஸ்டாச்சர் குத்துது ஏனுக்குடா? நான் போனப்போ வரப்பெல்லாம் என்ன அபியூஸ் பண்றான்டா பொறுக்கி. அப்புறம் எதுக்குடா பண்ணானே? ஏங்க மழை கொட்டுது. சீக்கிரமா வேலைக்கு போயிட்டு நாளைக்கு லேட்டா வாங்க. என்ன 10 மாசம் பிரெக்னன்ட் தான். எப்ப வேணாலும் வெளியே வரும். மழை கொட்டுது. என் புருஷனை வேலைக்கு போக சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் நான் போக சொல்லுவேன். அவனுக்கு இதுக்கு போய் வேலைக்கு போவான். நம்ம தொழுதுட்டு வழக்கம். அந்த சூட்கேஸ் நான் எடுக்கணும். இந்த டைம்ல எடுக்கக்கூடாதுதான். அந்த சூட்கேஸ்ல ஒன்றும் இல்லைதான். பக்கத்து ரூம்ல மாமா மாமியாரும் இருக்காங்க. நான் கூப்பிட்டு எடுக்கலாம். அதை நான் பண்ண மாட்டேன். நான் தான் எடுப்பேன். அதுவும் உடஞ்ச ஸ்டூல் போட்டு தான் எடுப்பேன். இப்ப கூட டைம் இருக்கு. அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணலாம். ஆனா பண்ண மாட்டேன். பத்திரம் வச்சுனா சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சு கொள்ளலாம். இப்படிக்கு விடை பெறுவதை நான் உங்கள் ஜஸ்மன். பாய்.